வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 3.88 கோடியில் துணைநிலை ஆளுநருக்கான புதிய குடியிருப்பு கட்டுவதற்கான பணியினை கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் சராசரியாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்கம் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். மேலும் புதுச்சேரியில் முதன்முறையாக குற்றவாளிகளின் பாதுகாப்பு கருதி இணைய வழி மூலமாக விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு முதன்முறையாக குற்றவாளிகளான 2 நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் நாளை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளியான முதியவர் விவேகானந்தன் துண்டை பயன்படுத்தி கழிவறையில் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 3.88 கோடியில் துணைநிலை ஆளுநருக்கான புதிய குடியிருப்பு கட்டுவதற்கான பணியினை கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான பிரான்ஸ் கால கட்டடமான ராஜ்நிவாஸ் தற்பொழுது உறுதித்தன்மை குறைந்து காணப்படுவது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அதில் மரமாத்து பணிகள் தொடங்கப்பட்டன. மேலும் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை கடற்கரை சாலையில் பழைய சாராய வடிசாலை இருந்த இடத்தில் உள்ள கட்டிடத்துக்கு மாற்றுவதற்கும் முடிவாகியுள்ளது. ஆலை அருகில் சுமார் 3 ஏக்கர் உள்ள அந்த வளாகத்தில் 3000 சதுர அடி இடத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் ரூபாய் 13 கோடியில் 2 தளங்களாக கட்டப்பட்டது. அந்த இடத்தில் துணைநிலை ஆளுநர் மாளிகையை இடமாற்றம் செய்வதற்கான பணிகள் ரூபாய் 3.88 கோடியில் நடைபெற உள்ளது. அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணைநிலை மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்திருந்தார். அதன்படி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உருளையம்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, மனித உரிமைகள் அமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு, கிராமப்புற மக்கள் இயக்கம் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொது நல அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து கண்டன உரை ஆற்றினார்கள். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள பந்த் என்பது போலித்தனமான நாடகம் என்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள இந்தியா கூட்டணியினை முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்றார். அந்த திராவிட முன்னேற்ற கழக பந்த் என்பது ஒரு நாடகத்தனமான பந்த். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுவும் சட்டமன்றத்துக்கு எதிரில் கூட உட்காரலாம், இல்லை எவ்வளோ போராட்டங்களை எம்எல்ஏன்ற முறையில் போயிட்டு உட்காந்து செய்யலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வேண்டுமென்றே பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கு பஸ் ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இந்த பந்த் போராட்டத்தை அவங்க அறிவிச்சாங்க. நடு ரோட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் மோதல், கட்டையை எடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரி அடுத்த அரியூரில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள்
மாணவர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது கடுமையாக ஒருவருக்கொருவர் பேசியும் கைகளால் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒரு கட்டத்தில் மாணவர்கள் அருகில் கிடந்த விறகு கட்டை எடுத்து சராமரியாக ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த வீடியோ இணையத்திலும் வைரலாகி வருகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்து வரும் நிலையில் தற்பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் நடு ரோட்டில் விறகு கட்டையால் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ரெயின்போ நகர் 45 அடி சாலையில் பெரிய கடை போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகம் படும்படி பைக்கில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகப்படைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிதம்பரத்தை சேர்ந்த பிரபல திருடன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சியில் தீவிர துப்புரவு பணி நடைபெற உள்ளதால் அதில் பங்கேற்க தன்னார்வலர்கள் மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சியில் நாளை முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மையே சேவை, தீவிர துப்புரவு பணி, தூய்மை பழக்கம், தார்மீக ஒழுக்கம் ஆகிய தலைப்பின் கீழ் 35 இடங்களில் தூய்மை பணிகள் நடைபெற உள்ளன. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சைக்கிள் பேரணி, திடக்கழிவு மேலாண்மை போட்டிகள், கலை பொருட்கள் உருவாக்குதல் போன்றவை நடத்தப்பட உள்ளன. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சைக்கிள் பேரணி, திடக்கழிவு மேலாண்மை போட்டிகள், கலை பொருட்கள் உருவாக்குதல் போன்றவையும் நடத்தப்பட உள்ளன. தூய்மை பணியில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள உழந்தை ஏரியின் கிழக்கு கரையின் மேல் அரும்பார்த்தபுரம் புறவழி சாலை வேல்ராம்பட்டு பிரதான சாலை இணைப்பதற்கு ரூபாய் 99,67,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நபர்களிடம் 4 லட்சம் நூதன முறையில் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் மீது சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சிவனேஷ். இவர் வேலை வாய்ப்பிற்காக இணையதள பகுதியில் பதிவு செய்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமானப்படையில் வேலை இருப்பதாக கூறி அதற்காக ஆவணம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்காக மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் பல முறை ரூபாய் 1.73 லட்சம் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றினார். இதேபோல் மூலக்குளம் களத்துமேட்டு தெருவை சேர்ந்த மணிமொழியிடம் குறைந்த வட்டியில் மத்திய அரசு திட்டத்தில் கடன் பெற்று தருவதாக கூறி மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 2.30 லட்சம் மர்ம நபர் வங்கி கணக்கு செலுத்தி ஏமாந்துள்ளார். இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். கலை அறிவியல் படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை வரும் 18ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இளநிலை மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் அல்லாத பாடப்பிரிவுகளுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்விற்கு மாணவர்கள் தங்களது விருப்ப பாடங்களை வரும் 18ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தேர்வு செய்ய வேண்டும். 3வது கட்ட கலந்தாய்வு வரை மாணவர்கள் தேர்வு செய்த விருப்ப பாடங்கள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இதுவரை இடம் கிடைக்க பெறாதவர்கள் மட்டும் 4ஆம் கட்ட கலந்தாய்வில் கலை அறிவியல், வணிக மற்றும் தொழில் படிப்புகளுக்கு பங்கேற்கலாம். விருப்ப பாடங்கள் தேர்வு செய்யப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மடுகரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் அடுத்த மடுகரை ராம்ஜி பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம், 1 முதல் 4 வரையிலான யாகசாலைகள் பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்றது. விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர், முத்து மாரியம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
காரைக்கால் ஜீவா நகர் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகளை நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் அருளை பெற்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 3.88 கோடியில் துணைநிலை ஆளுநருக்கான புதிய குடியிருப்பு கட்டுவதற்கான பணியினை கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் சராசரியாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.